என் மணிக்கு எங்கள் வீட்டில் என்ன சாப்பிட தெரியுமா? இதை பார்த்தீங்கன்னா எப்பவும் போல தான் வெள்ளைச்சோறு இருக்கான். இன்றைக்கி வந்து சோறு குறையா தான் போகணும். ஏன் தெரியுமா? பழைய நிறைய கிடக்கு, அதை காலி பண்ணணும். அதுக்கப்புறம் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக கொடுத்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கலர் மொச்சை போட்டு குருமா குழம்பு. ஏன்னா தோசை மாவு காலியாகுது, தோசை மாவு அரைக்கிறதுக்கு பச்சரிசி இல்லை. பச்சரிசிக்கு ரேஷன் கடைக்கு இன்னும் போகல. நெய் போய் வாங்கன்னு எனக்கும் தெரியல. அதனால இன்றைக்கி சப்பாத்தி சுட்டாகணும். அதுக்கு சேர்த்து அந்த குருமா வச்சுருக்கேன். கொஞ்சம் 2-3 நாளைக்கு கோதுமை சம்மந்தப்பட்ட டிஃபன் தான் இருக்கும் நைட்டுக்கு. அதுக்கப்புறம் கொடுத்து விடணும்லாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் பொரிச்சிருக்கேன். பீட்ரூட் எங்கள் வீட்டுக்காரி கொஞ்சம் வாங்கியாந்து போட்டிருக்கா. அதனால தான் அடிக்கடி பீட்ரூட் கூட்டு வருதுன்னு. அதுக்கப்புறம் நேற்று வச்ச கருவாட்டு குழம்பு இருக்குது, நல்லா இருந்துச்சு. நான் பெரும்பாலும் இன்றைக்கி கருவாட்டு குழம்பு தான் சாப்பிடுவேன்னு நினைக்கேன். குருமா வந்து நைட்டுக்கு தான் சாப்பிட முடியும். ஏன்னா கருவாட்டு குழம்பு இப்படி இருக்கும்போது எப்படி நான் கூறாமல் இருக்கும்ண்ணே. அதுக்கப்புறம் எப்பவும் போல் கடுங்காப்பி கிடக்கா. அவ்வளோதான் இன்றைக்கி சாப்பாடு. இப்போ 11 மணி ஆகுது. நான் வந்து காப்பி சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கம்பு மாவு அரைக்கிறதுக்கு ஊற வச்சுருக்கேன். அவ்வளோதான் இன்றைக்கி சாப்பாடுண்ணே.